நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கால் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு ஒரு சில நபர்களை பிடிக்கல வச்சுக்கோங்களேன், அதற்காக அந்த நபர்கள் மீது இருக்கின்ற உண்மை செய்திகளை ஒருபோதும் மறுக்க கூடாது, மறைக்க கூடாது. சரிங்களா? நமக்கும் ஒரு சில நபர்களுக்கும் 1000 வாக்கியாதாரங்கள் இருக்கும், 1000 முரண்பாடுகள் இருக்கும். அதற்காக அந்த நபர்கள் மீது இருக்கின்ற உண்மை செய்திகளை மறைச்சு பேசக்கூடாது. கரெக்டுங்களா? இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நமக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் 1000 முரண்பாடுகள் இருக்கு. நம்மளாம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கோம். சீமான் அவர்களை உரிமையில பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கோம் நாம. சரிங்களா? அது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து மோதல்கள். பட் இருந்தாலும் அந்த நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கின்ற உண்மை செய்திகளை மறைச்சு பேசக்கூடாது. கரெக்டுங்களா? ஏன்னா நேற்றைய தினத்துல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் ஒரு சில கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்புகள்ல நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான செய்திகள் எல்லாத்தையுமே திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க. இது ஊடக அறமே கிடையவே கிடையாது. திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. 1000 முரண்பாடுகள் இருக்கலாங்க. அதற்காக அந்த கட்சி சம்பந்தமான செய்திகளை மறைச்சு பேசக்கூடாது இல்லையா? என்னதான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான செய்திகளை மறைத்திருந்தாலும் கூட ஒரு ஆங்கில நாளேடு என்ன பண்ணிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தேர்தலில் முந்தும் நாம் தமிழர் கட்சி இந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்புல தேர்தலில் முந்தும் நாம் தமிழர் கட்சி அமெரிக்க ஊடகம் வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட், இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் எனக்கு காணொலியை பார்க்க போறோம். ஆமாங்க, தமிழ்நாட்டிலும் எத்தனையோ ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை மறைச்சு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு அமெரிக்க ஊடகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த ஊடகம் எந்த ஊடகம், நாம் தமிழர் கட்சி வாங்குகின்ற அந்த வாக்கு சதவீதத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத இந்த காணொலியில நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்காகவே நான் பகிர்ந்துக்கிறேன். அமெரிக்கால நிறைய ஊடகங்கள் இருக்குது. அது ஒரு ஊடகம் தான் அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஊடகம். நோட் பண்ணி வச்சிருக்கேன், மறந்தாலும் மறந்துவேன்றக்காக நோட் பண்ணி வச்சிருக்கேன். த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஊடகம். இந்த ஊடகம் எங்கெங்கெல்லாம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா, நியூயார்க் சிட்டியுடைய மெட்ரோபாலியன் ஏரியா இருக்கு தெரியுமா, அந்த ஏரியாக்குள்ளதான் இந்த பேப்பர் அதிகமா சேல்ஸ் ஆகிற ஒரு பேப்பர். சரிங்களா? உலகமே இந்திய நாட்டினுடைய எலெக்ஷனை உற்றுநோய் பார்த்துக்கு இருக்காங்க. ஏன்னா சர்வாதிகாரமா ஜனநாயகமா அப்படின்ற மாதிரி உலகமே உற்றுநோய் பார்த்துக்கு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் காலத்தை அனைத்து ஊடகங்களுமே உற்றுநோய் பார்த்துக்கு இருக்காங்க. அதனால இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன பண்றாங்கன்னா, இந்திய நாட்டுல ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை சர்வே எடுக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை சர்வே எடுக்கிறப்ப அப்பதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எந்த ஒரு ஊடகமே வெளியிடவே இல்லை. உள்ளபடியே சொல்றேன், இந்த செய்தி எந்த ஊடகமே வெளியிடவே இல்லை. சோ அது எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்ற சொல்றேன். நாம் தமிழர் கட்சி 35% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அந்த அவங்க பத்திரிகை நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டிஎம்கே 24%, ஏடிஎம்கே 17%, பாஜக 7%, மற்ற கட்சிகள் எல்லாமே 13% வாக்குகள் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன பண்ணியிருக்காங்க, செய்தி வெளியிட்டிருக்காங்க. உள்ளபடியே எனக்கு என்ன வேதனை அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அமெரிக்க ஊடகம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தேர்ந்தெடுத்து, அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செய்தியை கூட எந்த ஒரு ஊடகமே வெளியிடவே இல்லை. எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு தமிழனா எனக்கு இதை பாக்குறப்ப ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் சொன்னாலும் நம்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்றான், இதுன்றான், அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி 35% வாக்கு சதவீதம் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றான். என்னடா மிகப்பெரிய ஓலா விடுறான், இவ்வளவு திருந்திட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் திருந்தவே இல்லை. நாம் கூமுட்டை கட்சி ஒருபோதும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்கில்லாத கட்சி அப்படின்றத மறுபடியும் நான் பதிவு பண்றேன். சரிங்களா? சத்தியமா நான் ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பேசுறேன். பட் தான் என்னாலேயே சிரிப்பு அடக்க முடியல. சரியா? சரி, தற்குறி தம்பிகள் கொஞ்ச நேரம் ஹாப்பியா வச்சிருக்கலாம் அப்படின்றக்காக இந்த ஒரு செய்தியும் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உங்களுக்கு மட்டும் ஓலாக்கள் விட தெரியுமா, எங்களுக்கும் கூட தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஓலா விட்டுருக்கேன். நம்பிட்டீங்களா? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்றான். அதுவும் அந்த பத்திரிகை நியூயார்க் சிட்டில மெட்ரோபாலியன் ஏரியால தான் அதிகமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த செய்தி சொன்ன செய்தியே சொல்லாம விட்டாங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படின்ற மாதிரி இன்னொரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண ஜெராக்ஸ் கடை ஓரத்துல ஒட்டப்பட்டிருக்க விளம்பரத்துல கூட இந்த நாம் கூமுட்டை கட்சி சம்பந்தமான செய்திகளை போட மாட்டாங்க. அதான் யதார்த்தமா உண்மை. ஏண்டா தற்குறிகளா, உங்களெல்லாம் எவ்வளவு ஆசை.
இப்ப நான் சொன்ன கருத்து கணிப்பு தெரியுமா? இந்த நாம் தமிழர் கட்சி வந்து 35%, டிஎம்கே 24%, ஏடிஎம்கே வந்து 17%. இந்த கருத்து கணிப்பு தெரியுமா? இந்த கருத்து கணிப்பு வந்து நியூயார்க் சிட்டில இருக்கிற இந்த வால் ஸ்ட்ரீட் சேனல் வந்து வெளியில இந்த மாமாக்கார பையன் மஞ்சப்பொடி சாட்டை திறமுறைக்கான் தெரியுமா? அவன் தான் என்ன பண்ணிருக்கானா தன்னோட ட்விட்டர் வலைத்த பக்கத்துல நாம் தமிழர் கட்சி வந்து 35% வாக்கு வங்கி வந்து வாங்க போறாங்களாமா அப்படின்ற மாதிரி புதுவிதமான ஓலாக்களை தூக்கி விட்டுருக்கான். ஏன்னா எவ்வளவு ஆசைப்படுவீங்க, எவ்வளவு ஆசைப்படுவீங்க? ஏடா இந்திய நாடே வந்து கொந்தளிச்சுக்கு இருக்கு. மோடி அரசாங்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய நாடே கொந்தளிச்சுக்கு இருக்குது. விவசாயிகளை போட்டு கொள்றான். மோடி அரசாங்கம் வந்து விவசாயிகளை போட்டு கொள்றான். ரப்பர் குண்டை வச்சு சுடுறான். ரோட்ல வந்து இந்த டயரு கார் ஓட்டி போவாங்க தெரியுமா? அந்த கார் ஓட்டி போற இடத்துல ஃபுல்லாமே ஆணி படுக்கையை வச்சு விவசாயிகள் வந்து போராட்டத்தின் மூலமாக முன்னேறி வந்து விட கூடாது என்ற காரணத்துக்காக அவ்வளவு சர்வாதிகார போக்கெல்லாம் கடைபிடிச்சாங்க. அந்த நேரத்துல நாம் கூமுட்டை கட்சி என்ன பண்ணி இருந்துச்சு? என்ன பண்ணிருந்துச்சு? வழக்கம் போல உட்காந்து குடிகார சீமான் மிச்சம் சாப்பிட்டு இருந்தாரு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 35% வாக்கு வங்கியில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி ஓலா விடுறீங்கன்னா போராடணும்டா. அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடணும். இந்த விவசாயிகளுக்கு எதிராக கூட நீ போராடி இருந்தா கூட இந்நேரம் உனக்கு வாக்கு வங்கியில் கூடி இருந்திருக்கும். 35% போடுறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய உலகமாக ஓலாடா. அது மாதிரி இந்த மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு. மோடி அரசாங்கம் சர்வாதிகார போக்கூட மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலவரத்தை மேற்கொண்டாங்க. அந்த நேரத்தில் ₹1 திறந்தானா அந்த குடியான சீமானு? ₹1 வாய் திறந்தானா? ஒண்ணுமே வாய் திறக்கவே இல்லை. ஆனா 35% வாக்கு வங்கி வந்துருமா? ஓட்டத்துறை முறையை வந்து சொல்றான். அதையுமே நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட் போட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நியாயமா இருக்குண்டா, கொஞ்சமா நியாயமா இருக்குடா. அதே மாதிரி என்னது சிஏ சட்டம். சிஏ சட்டத்துல வந்து யாரு பாதிக்கப்படுறாங்க? நீ இஸ்லாமியருக்கு எதிராக வந்து போராட மாட்டேன், இஸ்லாமிக்கு ஆதரவா போராட மாட்டேன், அது ஓகே, உன்னுடைய வந்து குணம். நீ அரசு கைக்கூலி. ஈழத்தமிழர் வச்சுதானே பிச்சை எடுத்து வாங்கி தின்ற. அப்ப ஈழத்தமிழ் தானே பாதிக்கப்படுறாங்க இந்த சிஏ சட்டத்தின் மூலமாக. அப்ப ஒரு கேள்வி கேட்டியா? ஒரு போராட்டம் பண்ணியா? மோடி அரசாங்கம் கண்டுச்சு. இந்நேரம் மோடி அரசாங்கம் கண்டுச்சு நீ வந்து சிஏ சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருந்தா அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வாக்கு சதவீதம் கூடி இருக்கும்டா. ஆனா வந்து ஒண்ணுமே நீங்க எதுவுமே பண்ணாம 35% வாக்கு நாங்க வாங்கிருவோம் அப்படின்ற மாதிரி ஓலா விட்டீங்கன்னா என்னடா? கொஞ்சமாச்சும் ஏறி உட்காந்து செய்யுங்க. அதுக்காக வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இணையதள வாசிகள் எல்லாருமே ஏறி உட்காந்து இங்க உட்காந்து செய்யாதீங்க. அது நீங்க இந்த கருத்து கணிப்பு எங்க எடுத்தீங்க தெரியல. ஒருவேளை வந்து வாட்ஸ்அப் குரூப் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து செய்திகளை ஷேர் பண்ணி எல்லா குழுக்கும் ஷேர் பண்ணி அதன் மூலமா கருத்து கணிப்பு எடுத்திருப்பீங்க உங்களுக்கு. அதனாலதான் என்டிகே 35%, டிஎம்கே 24% அப்படின்ற மாதிரி புதுவிதமான ஓலாக்களை தூக்கி விட்டுருக்கீங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக களத்துல இறங்காத வரைக்கும் நாம் கூமுட்டை கட்சி ஒருபோதும் வார்டு கவுன்சிலர் கூட ஆக வக்கிலாத கட்சி தான் அப்படின்றத மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு வந்து ராமன் தான் இனிமேல இருந்து இந்த உங்களுடைய சின்ன பேர் என்னது? ஒளி வாங்கியா? ஒளி வாங்கின்னு வச்சுக்கிறாங்க, வாங்கின்னு வச்சுக்கோங்க. கருத்து ஒன்று புரட்சி என்று புரட்சி வரையை கூறிக்கிட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.